ஈரோட்டில் சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கூறி விவசாயி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்காப்புக்காக சுட்டதாக கூறப்படும் நிலையில் நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நாகர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்லால். இவர் தனது தோட்டத்திலேயே வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அந்த தோட்டத்தில் சட்டத்துக்கு புறம்பாக 2 சந்தன மரங்களையும் வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை இரவில் மோகன்லால் தோட்டத்திற்குள் மர்ம கும்பல் திடீரென நுழைந்ததாக கூறப்படுகிறது. அப்போது நாய் குரைத்ததால் மோகன்லால் தனது வீட்டில் வைத்திருந்த ஏர்கன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த நபர் சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கூறப்படுகிறது. அதை கண்டதும் துப்பாக்கியுடன் வந்த மோகன்லால் சத்தம் போட்டுள்ளார். ஆனால் அந்த மர்ம நபர் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மோகன்லாலை வெட்ட முயற்சித்துள்ளார். அப்போது அந்த மர்ம நபரின் மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் 2 முறை மோகன்லால் சுட்டதாக தெரிகிறது. இதில் குண்டடிப்பட்ட நபர் இரத்த வெள்ளத்தில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த கோபி போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் குண்டடிப்பட்டு உயிரிழந்தவர் மொடச்சூரில் உள்ள செங்கோட்டையன் காலனியைச் சேர்ந்த 50 வயதான கண்ணன் என்பது தெரிய வந்தது. அவரை கொலை செய்த மோகன்லால் தலைமறைவானார். தலைமறைவானவரை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர். மேலும் சந்தன மரத்தை வெட்ட வந்ததாக கூறி விவசாயி கொலை செய்யப்பட்ட வழக்கில் வேறு ஏதும் உள்நோக்கம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர்.